நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு? நம்ம அபியை காப்பாற்றி ராகவ் வந்து அபியோட ரூமுக்கே தூக்கிக்கிட்டு வந்து பெட்டில் போட்டுட்டு விக்னேஷ் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அபியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாப்புல இல்லையா? ஸோ அப்படி பக்கத்தில் இருக்கிற வாட்டர் கேன் எடுத்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது சுந்தரி வச்ச லெட்டர் கிடைச்சிடுது. அந்த லெட்டரை எடுத்து பார்க்கும்பொழுது அது அபி எழுதுகிற மாதிரி, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, என்னால் அவர் இல்லாமல் வாழ முடியாது, நான் அவரு கூடயே போயிடுறேன் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ அபியே எழுதின மாதிரி ஒரு லெட்டரை எழுதி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே ராகவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உன்னைய போயா நான் இவ்வளோ நல்லவனு நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மயக்கத்தில் இருக்கிற அபியை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதே இடத்துலையே திட்டுறாப்புல நம்ம ராகவ். ஸோ திட்டினது மட்டும் இல்லாமல் உடனடியாக ஃபோன் பண்ணிடுறாப்புல, போலீஸ்க்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பாதுகாப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸையே மறுநாள் வர சொல்லிடுறாப்புல நம்ம ராகவ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம அபியோட அத்தை வராங்க. அபியோட அத்தை வந்து தான் அபியை எழுப்பிடுறாங்க. ஏன்னா காலையில் விடிஞ்சே போகுது, என்ன இப்படி தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு. அபி ஏந்திரிச்சதுக்கப்புறம் தான் ஞாபகமே வருது, நைட் இதெல்லாம் நடந்தது, நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு தெரியாமல் நடந்த எல்லாத்தையுமே அத்தைக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த முரளி வந்தாப்புல, இப்படிலாம் என் மேலே மயக்க மருந்து அடித்து என்னையை கிட்னாப் பண்ண போனாப்புல, அப்போ யாரோ வந்தாங்க, வந்ததை பார்த்துட்டு பயந்து ஓடிவிட்டாப்புல அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ மறுநாள் காலையில் கல்யாணம் நடக்கிறப்ப போலீஸும் வந்துடுது. ஸோ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா காவலுக்கு நிற்கிறாங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முரளியும் வந்து முகத்தில் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு எப்படியாச்சும் வந்து அபியை கிட்னாப் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறாப்புல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.